ஹாய் மக்களே! ஒரு நல்ல மட்டன் சுக்கா எப்படின்னு பார்ப்போமா? இதில ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு தாளிச்சு, பட்டையும் போட்டு 2 துண்டு அளவு பட்டை போட்டுருக்கேன். அப்புறமா பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ மட்டன வந்து குக்கர்ல விசில் வைக்காம, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்ல போட்டு வச்சுட்டேன். ஒரு சட்டியிலேயே வேக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த மட்டனையும் கொட்டிட்டு, ஒரு குட்டி தக்காளி 2 எடுத்து அதையும் போட்டு கட் பண்ணி போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, வீட்டு குழம்பு தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஒரு 15 நிமிஷம் சிம்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடிங்க. வெறும் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் நல்லா எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி சிம்ல வச்சுட்டு, அது கேப்ல பூண்டை வந்து உரிச்சிட்ருக்கேன். ஸோ பூண்டை தண்ணியில் போட்டு உரிச்சிங்கன்னா வேகமாக உரிக்க வரும். இது ஒரு சின்ன டிப். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில பூண்டை நல்லா வதக்கி, அந்த கொதிச்சிட்டு இருக்கிற சுக்கால கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.